ஒழுக்கம். விழுப்பம் தரலான், உயர்வு தருவதனால். அப்போ அது உயர்ந்த செல்வமாக இருக்கும். உயிரினும் மேலாக அதை நாம் நினைக்கிறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கத்தை மனதில் எடுத்துக்கும். இது உன்னுடைய யூனிஃபார்மில் இல்லை. இது எல்லாரும் ஒரே மாதிரி தலையை ரெட்டை ஜடை போட்டு அப்படி பின்னி, அது நீ பண்ணலை, அம்மா பண்ணி விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் அம்மாவை அதே மாதிரி பள்ளிக்கூட யூனிஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அது அல்ல நான் சொல்லக்கூடியது. மனதில் இருக்கக்கூடிய ஒழுக்கம். ஆசிரியர் இருந்தாலும் வந்தாலும் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒழுக்கம். அதுக்கு கூட எனக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ஒரு குட்டி பையன், அந்த குட்டி பையனுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லார் மாதிரியும் தான். உங்களுக்கு எப்படி இனிப்பு ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த இனிப்பளவே அவனுக்கு இன்னொரு விஷயமும் பிடிக்கும். நேர்மை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பொய் சொல்ல வராது. பிடிக்காதுன்னு இல்லை, பொய் சொல்ல வராது. அவனுக்கு பொய் தேவையில்லை. அப்படி பொய் தேவையில்லைன்னு இருக்கக்கூடிய குழந்தை, அவனுடைய நண்பனுக்கு பொய் பிடிக்கும், பொய் வரும். அப்படியெல்லாம் நண்பர்கள் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த பையன் வீட்டுக்கு போய் சொல்கிறான், அம்மா என்னுடைய நண்பன் பொய்யே சொல்ல மாட்டாம்மா, என்னவாக இருந்தாலும் உண்மை சொல்லிடுவாம்மா. நாமளே லேட்டாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் பஸ் லேட்டுன்னு சொல்கிறோம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அவன் ஆசிரியர்கிட்ட சொல்லக்கூடியது உண்மையை அப்படியே சொல்லிடுவான். தூங்கிட்டேன் அப்படின்னா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஏதோ ஒரு காலதாமதம்னா அதற்கானதை சொல்லிடுவான். என்ன ஆசிரியர்கிட்ட வீட்டு பாடம் செய்யலை, ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு காய்ச்சல், அப்பாவுக்கு காய்ச்சல், எனக்கு காய்ச்சல், என்னெல்லாமோ கற்பனை பண்ணி நம்ம எதையாவது சொல்லி தப்பிப்போம் இல்லையா? அவனுக்கு அதுவே ரொம்ப கேவலமாக தோணும். அவன் என்ன பண்ணுவான்? உண்மையை சொல்லிடுவாம்மா. யார் கேட்டாலும் உண்மையை சொல்வாம்மா. அம்மா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது. அவனுக்கு ஏதாவது பலவீனம் உண்டா? இந்த பையனுக்கு புரியல. அம்மா என்ன சொல்கிறீங்கன்னு விளங்கலையேன். இல்லை, அவனுக்கு ஏதாவது பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும்னு ஏதாவது உண்டா அவனுக்கு? இனிப்பு ரொம்ப பிடிக்குமா. என்னைக்காவது நீங்கள் எனக்கு மதிய உணவில் இனிப்பு ஏதாவது வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டே முழுதும் அவன் எடுத்து சாப்பிட்ருவாம்மா. எனக்கு கூட வைக்க மாட்டான். கேட்டு உங்கள் அம்மா தானே பண்ணாங்க, வீட்டில் இருக்கும் தானே, போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். இனிப்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. உடனே அம்மா சொல்கிறாங்க, சரி அவனை நாளைக்கு மாலை வீட்டுக்கு பொய் சொல்ல ஆட்கள்னு யாரும் கிடையாது. நான் அவனுக்கு பிடித்தமாக ஒரு பொய் இது அழகாக ஒரு இனிப்பு பண்ணி வைக்கிறேன். ஆனால் ஒன்று, அது நம்ம வீட்டில் சாப்பிட்ற டேபிள் மேலே அது இருக்கும். ஈவினிங் எல்லாம் திரும்பி போகும்போது பயங்கர பசியில் தானே இருப்பீங்க. நேற்று வந்து குழந்தைங்கிட்ட கூட கேட்டேன், சாப்பிடாம இப்படியே உட்காந்துட்டுக்கே, எப்போ சாப்பிட்டது, மத்தியானம் சாப்பிட்டது அப்படின்னு. நாங்கள் குழந்தைங்க இந்த வயசில் குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு திரும்பி போகும்போது ரொம்ப பயங்கரமாக பசிக்கும். அதுதான் இயல்பு, அதுதான் உடம்பு, அதுதான் இயற்கை, அதுதான் ஆரோக்கியமும் கூட. குட்டி பையனை கூட்டிகிட்டு வா, அந்த உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வா, இனிப்பு பண்ணி வைக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும், வாசலையே அவரை விட்டுட்டு, ஏய் நான் மறந்துட்டேன்டா, நான் ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க எங்கள் அம்மா அப்படின்னு ஓடிடு. அவன் வந்து நான் உள்ள வா, வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறேன். அவன் வந்து உட்காரட்டும், பார்க்கலாம் முன்னால் வச்சிருக்கிற இனிப்பை அவன் எடுத்து சாப்பிட்றானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரி, நண்பனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே அவன் வரும்போது இவன் சொல்கிறான், இல்லை இல்லை எங்கள் அம்மா என்னமோ வாங்கிட்டு வர சொன்னாங்கடா, நான் மறந்துட்டேன், நீ உள்ளே போ உள்ளே போ. அங்கேருந்து அந்த பையனோட அம்மாவும் சொல்கிறாங்க, வாப்பா வா, இந்த பக்கமே வரமாட்டேங்கிற, உனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குமாமே, உனக்காக பண்ணி வச்சிருக்கேன் பார், உட்கார் உட்கார் எடுத்துக்கோ அப்படின்னு உள்ளேருந்து குரல் தான் கேட்குது. இந்த குழந்தை அப்படியே உட்காந்துட்டு இருக்கான், அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுது, நண்பன் வரல. இவனுக்கு அந்த இனிப்பை பார்த்துட்டே இருக்கான், சாப்பிடணும்னு தோணுது. ஆனாலும் அந்த வீட்டிலோட ஆட்கள் பக்கத்தில் இல்லாமல் எப்படி எடுத்து சாப்பிட முடியும்? இன்னொரு வீட்டில் போய் கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுது, நண்பன் வந்துடுறான், அம்மாவும் வராங்க. இவன் அப்படியே அதை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். இப்போ அம்மா அந்த நண்பனுடைய தாயார் சொல்ல, எடுத்து சாப்பிட வேண்டியது தானே, எப்படி ஆண்டி முடியும், நீங்க பக்கத்தில் இல்லையே, யாரும் இல்லை இல்லை யாரும் பார்க்கல தானே, அப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியது தானே, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை ஒரு பதில் சொல்றான், நான் பார்த்தேனே ஆண்டி அப்படின்னு சொல்றான். யாரும் பார்க்கலன்னு நீங்க சொல்றீங்கல்ல, நான் பார்த்தேனே. இதத்தான் ஒழுக்கம்னு வள்ளுவன் கொண்டு வந்து சொல்றான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு உன் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம். நீ இன்னைக்கு போய் அடுத்தது ஒன்று தேடப்போற, மார்ஷ்மெலோ டெஸ்ட், MARSH. டீச்சர்ஸ் ஞாபகம் வச்சுட்டு குழந்தைங்கிட்ட சொன்னாலும் சரி, மார்ஷ்மெலோ அப்படின்னு எதை சொல்லுவோம்னா, நம்ம ஊர்ல அல்வா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட், அதைத்தான் மார்ஷ்மெலோ அப்படின்னு சொல்லுவோம், MELLOW. இந்த மார்ஷ்மெலோ டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க, உளவியல் வல்லுநர்கள்லாம் பண்ணாங்க. அந்த உளவியல் வல்லுநர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 10 குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்க முன்னாலே இந்த ஸ்வீட்டை வச்சுட்டாங்க. வச்சுட்டு யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 5 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க அந்த 10 குழந்தைங்க, 10 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க, 15 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க, யாரும் வரல. இவங்களுக்கா கை துருங்குது, எடுத்து சாப்பிடணும்னு தோணுது, எடுத்து சாப்பிடணும்னு தோணுது, பேசாமல் உட்காந்துட்டே இருக்காங்க. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் யாரும் வரப்போறதில்லன்னு தெரிஞ்சிச்சு.
உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரா எடுத்து வாயில போட ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பொறுமை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அந்த 10 பேர்ல ஒரு 2 குழந்தைங்க பக்கத்திலேயே போகல, பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். 1 மணி நேரம் கழிச்சு இந்த சின்ன பரிசோதனையை கொடுத்து அந்த ஆசிரியர் வராங்க. பார்த்தா 8 குழந்தைங்க தட்டில் இருந்ததெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த 2 பேர் மட்டும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேருடைய பெயரையும் எழுதிக்கிறாங்க. ஒன்றும் தண்டனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு சின்ன டெஸ்ட், கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு சின்ன பரிசோதனை. 20 வருஷம் கழிச்சு இந்த 10ஆம் வயசுல 10 வயசுல இந்த டெஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைங்க பேரும் மிச்சம் அதை எடுத்து சாப்பிட்ட 8 குழந்தைங்க பேரையும் எழுதி வச்சிருக்காங்க. ஃபாலோ பண்றாங்க. இந்த குழந்தைங்க அடுத்தது எங்க படிக்க போறாங்கன்னு பாக்குறாங்க, எந்த பல்கலைக்கழகத்துக்கு போறாங்கன்னு பாக்குறாங்க, எந்த வேலைக்கு போறாங்கன்னு பார்த்து they keep track of all these 10 children who underwent marshmallow test. மார்ஷ்மெலோ டெஸ்ட் அப்படிங்கிற இந்த பரிசோதனைக்கு ஆட்படுத்தப்பட்ட அந்த 10 குழந்தைங்களையும் தொடர்ந்து பின்பற்றிட்டே இருக்காங்க. 30 வருஷம் கழிச்சு அந்த டெஸ்ட்ல அவங்க கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுமா? எந்த 2 குழந்தைங்க சுய கட்டுப்பாடோட வந்து அவங்க சொல்ற வரைக்கும் அதை சாப்பிடாம உட்கார்ந்து இருந்தாங்களோ, ஏன்னா பரிசோதனை பண்ணவங்க சொன்னது அதுதான், நாங்க வந்து சொல்ற வரைக்கும் நீங்க அதை எடுத்து சாப்பிடல அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் 2 கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டாச்சு. இவங்க 30 வருடம் கழிச்சு when they kept track of all these 10 children, the marshmallow test, இன்னைக்கு போய் நீ கூகுள்ல தேடினாலும் உனக்கு கிடைக்கும். என்ன டெஸ்ட் பண்ணாங்க, யார் டெஸ்ட் பண்ணாங்க, யாரை டெஸ்ட் பண்ணாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. அந்த 2 குழந்தைங்க அதை தொடாம இருந்தாங்க இல்லையா, வாழ்க்கையில மிக உன்னதமான நிலையில இருக்காங்க. மிகப்பெரிய பதவிக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. பெரிய பெரிய கம்பெனியினுடைய அதிபதிகளாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மற்ற அந்த 8 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த 8 பேரும் மிக சாதாரணமான வெற்றிகளோடு சமாதானம் அடைந்து நின்றுட்டாங்க. சைக்காலஜிஸ்ட் மறுபடியும் கொண்டு வந்து சொல்லக்கூடியது இது மட்டும்தான். அக ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குமே, ஆனால் அந்த அக ஒழுக்கம் மிக உயரத்துக்கு குழந்தைங்களை கொண்டு போகும். உன்னுடைய கல்வி புற ஒழுக்கத்தை பற்றி மட்டுமே பேசலை, அக ஒழுக்கத்தை பற்றியும் பேசுது. இன்னைக்கு காலையில் உங்களுக்காக நான் தயார் பண்ணிட்டு இருந்த போது என்ன சொல்லணும்னு நினைக்கும் போது, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தியை என் கணவர் எனக்கு அனுப்பிட்டு படி அப்படின்னாரு. எப்போவுமே அப்படி சொல்லும்போது நான் சொல்வேன், வரேன், நான் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன், இதை முடிச்சுட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். மிக முக்கியமானதாக ஒன்றாக இருந்ததுன்னா அவர் உடனடியாக சொல்லக்கூடியது, நீ படிச்சுட்டு இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல இதை படி அப்படின்னு வரும். இத்தனைக்கும் அவர் எங்கேயோ உட்காந்துருப்பார், அங்கிருந்தா எனக்கு சொன்னார். பார்த்தா இட் இஸ் பார்க்கின்சன்ஸ் தியரி அப்படின்னு ஒரு தியரி எனக்கு அனுப்பியிருந்தார். இந்த பார்க்கின்சன்ஸ் தியரி இன்னைக்கு போய் அதையும் நீ தேடிப்பார். PARKINSON, பார்க்கின்சன். குழந்தைங்க எழுதாட்டாலும் பெரியவங்க மனசுல ஞாபகம் வச்சுட்டு மறக்காம இன்னைக்கு சொல்லுங்க. குழந்தைங்க வீட்டில் போய் தேடட்டும். கையில மொபைல் கண்டிப்பா வேணும். வீட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வராட்டாலும் வீட்டில் மொபைல் கண்டிப்பா நீ பயன்படுத்துற. எதற்காக பயன்படுத்துறங்கிறதையும் சொல்லிடுறேன். நீ 6ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய பாடத்திட்டமும், பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிலபஸும், அடுத்த ஸ்டேட் சிலபஸும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் மாநகரங்கள்லையும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளாகட்டும், CBSE ஆகட்டும், நவோதயா ஆகட்டும், எல்லாவற்றிலையும் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கு. என்ன காரணம்னா, இந்த 40 பேர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது இல்லை கல்வி. இந்த 40 பேர்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம். ஆனா எக்ஸாம் ஃபைனலா 10th and 12th எழுத போறது 40 பேர் இல்லை. இன்னொன்னு, தூத்துக்குடியில உங்க பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு, இந்தியாவில் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இதே 10 வயசு குழந்தை இதே 6ஆம் வகுப்புல படிக்கிற பாடம் வேறையாக இருக்கலாம், சிட்னியில வேறையாக இருக்கலாம், நியூயார்க்ல வேறையாக இருக்கலாம், நம்ம பிறந்தது தூத்துக்குடியாக இருக்கலாம், படிக்கிறது சுப்பையா வித்யாலயமாக இருக்கலாம். ஆனா 2019 உன் கையில கொண்டு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போனை கொடுத்ததுக்கு அப்புறம், நெட் கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கையில் வந்ததுக்கு அப்புறம் நீ தேட வேண்டியது அப்படின்னு பார்த்த அப்படின்னா, எந்தெந்த நாட்டில் என்னென்ன படிக்கிறாங்க, என்னுடைய கல்வியை விட அவங்க எவ்வளோ முன்னால் போயிருக்காங்க, இல்லை என் கல்வி அவங்களோட எவ்வளவு நிறையா இருக்குது, எவ்வளோ இடத்துல சமமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறேன். அப்போ இந்த பார்க்கின்சன்ஸ் தியரி அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க போகிறேன். போய் தேடிப்பார் என்ன அது. அதில் ரொம்ப அழகாக சொல்கிறது என்ன தெரியுமா? கால வரையறை என்று ஒன்று கொடுக்கப்படாமல் போகும்போது நீ செய்யும் செயலுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் அதிகமாகும். நேற்றுக்கு பார்த்த ஒரு குழந்தைகிட்ட 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா, படி படி அப்படின்ன போது அந்த குழந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா? 11th எங்களுக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பார்க்கின்சன்ஸ் தியரி. உங்ககிட்ட யாராவது டீச்சர் சொல்றாங்க, நாளைக்கு இது எழுதி கொண்டு வந்து வச்சிருக்கணும் அப்படின்னா உன்னுடைய சுறுசுறுப்பு வேறையாக இருக்கும், நீ செய்யற வேகம் வேறையா இருக்கும்,
வீட்டுக்கு போன உடனே அம்மா கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இல்லைம்மா எழுதலைன்னா நாளைக்கு வெளியில் நிறுத்திடுவாங்க, ரொம்ப அவமானமாக போயிடும், கிளாஸுக்கு வெளியிலலாம் நிறுத்தினா ரொம்ப கேவலமா, இல்லை டீச்சர்கிட்ட எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா நேற்றுக்கு வேற ஒரு பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுக்குற குழந்தைகள் எல்லாம் பெரிய ஆட்களாக நினைக்க முடியாது, செய்கிற நேரத்தில் செய்யணும்னு வேற சொல்லிட்டு போனாங்க. நான் உட்காந்து எழுதுவேன், நாளைக்கு 8:30 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 8:15 என் டேபிளில் இந்த நோட்டு சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு டீச்சர் சொல்லி, லீடர்கிட்டையும் சொல்லி 8:20க்கு டீச்சர்ஸ் ரூமுக்கு இது வந்துடணும், அதுக்கப்புறம் யார் சப்மிட் பண்ணாலும் அது டேபிள்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு ஏன் உன் சுறுசுறுப்பு எப்படி இருக்கும் தெரியுமா, உன் வேகம் எப்படி இருக்கும் தெரியுமா? போன உடனே உட்காந்துருவேன், உட்காந்து எழுதி முடிச்சு ராத்திரி படுக்க போகும்போது அப்பாடா நாளைக்கு காலையில் நிம்மதியாக எழுந்திருக்கலாம், இல்லைன்னா ராத்திரி தூக்கம் வராது, ஒரு தடவைக்கு 10 தடவை புரண்டு படுக்கணும், தூக்கமும் வராமல் எழுந்திரிக்கவும் மனசு இல்லாமல் எழுதவும் மாட்டாமல் உட்காந்துருக்கிறது வேற. அந்த பார்க்கின்சன்ஸ் தியரி அவ்வளோ அழகாக சொல்லுது, திருப்பி சொல்லக்கூடியது தான். அந்த ஒழுக்கம் உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா இன்னி தேதிக்குள்ள இதை கொடுத்துடணும். எங்கிட்ட யாராவது மேடம் இந்த மாதிரி நீங்க பேச வரணும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன தேதி அப்படின்னு கேட்பேன், அந்த தேதியை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்ப்பேன். அவங்க தேதியை கொடுத்துட்டாங்கன்னா என்னுடைய தயார் நிலை வேற மாதிரி இருக்கும். உங்க பள்ளிக்கூடத்துக்கு நான் தேதி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா 7ஆம் தேதி காலையும் மாலையும் 8ஆம் தேதி இது முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் என்ன பண்ண போறேன் என்ன படிக்க போறேன் அப்படின்னு தயார் பண்ணிடுவேன். மேடம் உங்களுக்கு எப்போ வரணுமோ வாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் தயார் பண்ணுறது லேட் ஆகும். 11th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாமே கிடையாது, அப்போ எங்கேயே நீ சோம்பேறி ஆயிடுவே தெரியுமா? 6th ஸ்டாண்டர்ட்லேயே சோம்பேறி ஆயிடுவேன். இல்லை கண்டிப்பாக எக்ஸாம் உண்டு. நேற்று குழந்தைங்கிட்ட சொன்னேன், ஓடிட்டே இருக்கிறவங்கள தான் ஒலிம்பிக்ஸுக்கு அனுப்ப முடியுமே தவிர ஓடிட்டு ஓய்வெடுத்து உட்கார்றவங்கள ஒலிம்பிக்ஸுக்கு அனுப்ப முடியாது. 10th ஓடினியா 11th எக்ஸாம் இருக்கோ இல்லையோ ஓடி பழகிட்ட அப்படின்னா 12th ஓடுறது கஷ்டமாக தெரியாது.